Hi viewers, welcome to Bright Your Life Academy. நம்ம TNPSC Group 4க்கான ரிவிஷன் டெஸ்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ரிவிஷன் டெஸ்ட் 14 ஆறாம் வகுப்பு தமிழ் கணியனின் நண்பன் பாடப்பகுதியிலிருந்து தான் ரிவிஷன் டெஸ்ட் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோவுக்கு போலாம். முதல் கேள்வி, ரோபோ என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்ல் கபக். இவர் தான் முதலாக ரோபோ அப்படின்ற சொல்ல அவருடைய நாடகத்தில் பயன்படுத்தினார். அடுத்தது இரண்டாவது கேள்வி, ரோபோ என்ற சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரோபோ அப்படின்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள் தான் சரியான விடை. அடிமை தான் சரியான விடை. இப்போ மூன்றாவது கேள்வி பார்க்கலாம். கார்ல் கபக் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்ல் கபக் செக் நாட்டை சார்ந்தவர். செக் தான் சரியான விடை. அடுத்தது நான்காவது கேள்வி, உலகிலேயே முதலாக எந்த நாடு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா தான் ஒரு ரோபோவுக்கு முதலாக குடியுரிமை கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, முதலாக குடியுரிமை பெற்ற ரோபோவின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி, அதுக்கு முன்னாடி இருந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா குடியுரிமை எந்த நாடு கொடுத்துச்சுன்னு கேட்டாங்க. இப்போது எந்த ரோபோவுக்கு கொடுத்துறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாக குடியுரிமை பெற்ற ரோபோ சோஃபியா தான் சரியான விடை. சோஃபியா தான் சரியான விடை. அடுத்தது ஆறாவது கேள்வி, ஐக்கிய நாடுகள் சபை சோஃபியாவிற்கு அளித்த பட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுமைகளின் வெற்றியாளர். ஐக்கிய நாடுகள் சபை சோஃபியாவிற்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏழாவது கேள்வி, தானே இயங்கும் இயந்திரம் என்னன்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா தானியங்கி தான் தானே இயங்கும். தானியங்கி தான் தானே இயங்கும். அடுத்தது எட்டாவது கேள்வி, சேர்த்து எழுதுக கொடுத்துருக்காங்க. செயல் கூட்டல் இழக்க சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா செயல் இழக்க, அதாவது செயல் இழக்க தான் சரியான விடை. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, நின்றிருந்த பிரித்து எழுதுகன்னு கொடுத்துருக்கு. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா நின்று கூட்டல் இருந்த தான் சரியான விடை. அடுத்தது பத்தாவது கேள்வி, 2 கூற்று கொடுத்துட்டு அதில் எது சரி எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. சரி வாங்க 2 கூற்று என்னென்னு பார்க்கலாம். கூற்று 1, தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு பட்டறிவுன்னு கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா முக்கிய வேறுபாடு என்ன வரும்னா பட்டறிவு வராது, நுண்ணறிவு தான் வரும், செயற்கை நுண்ணறிவு தான் வரும். அடுத்தது அதனால் இது தவறு. முதல் கூற்று தவறு. இரண்டாவது கூற்று பார்க்கலாம். உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. இது சரி. அப்போது கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. அப்போது இருக்க கூற்று 2 மட்டும் சரிதான் சரியான விடை. நன்றி. அடுத்த ரிவிஷன் டெஸ்ட்டில் பார்க்கலாம். நன்றி.